அதனால அந்த ஆரம்பிச்ச அன்னைக்கே ஒரே நாள்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடும் புடவை மட்டும். ஆக இப்படி இவங்க பிரபலமா வளர்ந்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வளர்ந்து வந்துதான் இவங்க இந்த குழந்தைங்களை படிக்க வச்சு 2 இடத்துல கடை இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன், 1,34,000 காவல் பணியிடங்கள், அதுல 20% கிட்டத்தட்ட 26,000 பெண்கள் பணிபுரிகிறாங்க. இதனால இவர் தன்னோட மனைவிய அவர் ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல, அவங்கள கொலை பண்ணிட்டாரு. இவரை கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அதனால இவரே போய் தூக்கு போடுறப்போ அதை போட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வாய் தகராறு 2 பேரும் பேசல அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வேற விஷயம். அருவாளை எடுத்து வெட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க கணவர் சைட்ல இருந்து சப்போர்ட் இல்லை, வருமானமும் இல்லை. ஆனா அவங்க தேங்கி நிக்கல. அவங்களே ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அதுல வாழ்க்கையில முன்னுக்கு குழந்தைகளையும் படிக்க வச்சு கணவருக்கும் பணம் கொடுக்குறாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். அதாவது சென்னை நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய பிரபல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், சேலை வியாபாரம் அதிகமா இவங்களாலதான் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் எல்லாமே சேலை கட்ட தயங்குவாங்க, ரொம்ப கசகசன்னு இருக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக 1 minute saree அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே இவங்க தான். இவங்க கணவனால வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறிருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருநெல்வேலி அந்த நெல்லையப்பர் கோயில் பக்கத்துல அதான் அவங்களுக்கு பூர்வீகம் வீடு. அவங்க பேர் நாகலட்சுமி. அவங்களுக்கு இப்போ வயது 41. அவங்க படித்தது எல்லாமே அங்கே ஹைஸ்கூல் காலேஜ் எல்லாமே திருநெல்வேலியில் தான் படிச்சிருக்காங்க. ராணிமேலி கல்லூரியில் படிச்சிருக்க அந்த ராணி அண்ணா கல்லூரியில் அவங்க படிச்சிருக்காங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணி அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அந்த கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 பையங்க. அதில் ஒரு பையன் ரஷ்யாவில் MBBS படிக்கிறாரு, 2nd இயர் படிக்கிறாரு. அடுத்த பையன் மதுரவாயிலில் BDS பல் மருத்துவம், அது 1st இயர் படிக்கிறாரு. இந்த அம்மா இவங்களோட சுய முயற்சியில், அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சென்னைக்கே புதுசு, கல்யாணம் ஆகி தான் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சரியான வேலை இல்லை அவங்க வீட்டுக்காரருக்கு. அப்போ இவங்களே சுய முயற்சியில் என்ன பண்ணுறாங்க, இந்த புடவைகள் விற்கக்கூடிய ஒரு கடையை 10க்கு 10 அளவுள்ள ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அதில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாவிலேயே ரொம்ப நாள் இருந்தனால இவங்க அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பத்திரிகையிலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஆரம்பித்த அன்னைக்கே ஒரே நாளில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடும் புடவை மட்டும் தான் அந்த 10க்கு 10 கடையில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட, அதாவது அவங்க அந்த தொழிலில் அவங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக வந்தது. காரணம் என்னென்னா, அதில் திடீர்னு இது மாதிரி 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரே நாளில் வியாபாரம் ஆகுது, அப்போ நம்மளால முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வளர்ந்தது. அதன் பேரில் அவங்க தொடர்ந்து அந்த புடவையை எப்படி விற்பனை பண்ணணும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெண்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 நிமிஷத்துல புடவை கட்டுறது எப்படி, ஜிப்பு வச்ச மாதிரி கட்டுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய புது சாரீஸை புது மாடல் வருது இல்லையா, அதை இவங்களே கட்டி இவங்களே அதை கட்டுற மாதிரி அதை வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. அப்போ இதை நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு நமக்கும் இது மாரி வேணும் தான் ஆசை வருது, அது வாங்குறாங்க. இதை பார்த்து சின்ன திரையில் உள்ள கதாபாத்திரங்கள் அவங்களும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாங்குறாங்கிறத இவங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க கூட இவங்க பேசுறது, அவங்களுக்கு இவங்க விற்கிறது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க அவங்க படப்பிடிப்புக்காக தேவைப்படக்கூடிய புடவைகளையும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஆக இப்படி இவங்க பிரபலமாக வளர்ந்துக்கிட்டு வந்துருக்காங்க. அந்த வளர்ந்து தான் இவங்க இந்த குழந்தைங்களை படிக்க வச்சு 2 இடத்துல கடை இருக்கு. அங்கே ஆதம்பாக்கத்தில் ஒரு கடை, அண்ணா நகரில் ஒரு கடை. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரு சரியான வேலையே போகல. அவருக்கு இவங்க வளர்றது மனத்தளவில் பிடிக்கல. அதாவது பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னா, கணவன் ஃபேமஸான மனைவி சந்தோஷப்படுவாங்க. இப்போ கணவனால முடியாத பட்சத்தில் மனைவி முன்னாடி வராங்கன்னா இவங்க அதை சப்போர்ட் பண்ணணும்.
ரெண்டு பேரும் ஈக்குவலா சப்போர்ட் ஆமா, பண்ணா சப்போர்ட் பண்ணாலே போதும். அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க முன்னோக்கி. நீங்க பின்னால இருந்து, அதாவது ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணின் வெற்றி அது மாதிரி ஒரு ஆண் இருக்கு. அது மாதிரி இந்த பெண் வெற்றி அடைகிறாங்கன்னா நீங்க ஆண் கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. எத்தனை பெண்கள் இன்னைக்கு இது உலகத்துல பாருங்க, இந்திரா காந்தியில இருந்து ஜெயலலிதா மேடம் வரைக்கும் எல்லாருமே நிறைய பெண்கள் இன்னைக்கு பாருங்க, மெட்ரோ ரயில் ஓடுறதுல இருந்து, பிளைட் ஓடுறதுல இருந்து, ராணுவத்துல இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் இப்போ வந்து காவல்துறையில, இப்போ நான் வேலை பார்த்த காவல்துறையில கிட்டத்தட்ட 20% காவல்துறையில பெண்கள் இருக்காங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன், 1,34,000 காவல் பணியிடங்கள், அதுல 20% கிட்டத்தட்ட 26,000 பெண்கள் பணிபுரியுறாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே இப்ப பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வெற்றி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க, விண்வெளிக்கே போயிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கையில இவருக்கு ஏன் இது மாதிரி தோணுச்சுன்னு தெரியல. இதனால இவரு தன்னோட மனைவிய அவர் வந்து ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாரு. அதாவது எப்படின்னா, தன்னால வெற்றி அடைய முடியல, அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னு சப்போர்ட் பண்ணணும். அதை வந்து பொறாமையா பார்த்து, அதனால அந்த பொறாமை வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஆமா, ஏன்னா இவங்க வந்து அந்த புடவையை எப்படி கேட்டுறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் போட்டு காட்டுறாங்க இல்லையா. இது வந்து இது ஒன்றும் ஆபாசம் கிடையாது, இது ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. அதை பார்த்து இவர் வந்து என்னமோ இவருக்கு ஒரு கோபம். என்னாச்சு, இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவர் பிரிஞ்சு போயிடுறாரு. இப்ப எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டாரு. அவங்க சிஸ்டர் வீடு மதுரையில இருக்கு, அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆனாலும் கூட இவங்க பணம் கேட்டு அப்பப்போ தொலை பண்ணுவாரு, இவங்களும் பணம் அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்படி இருந்தும் கூட இவங்களே வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களும் வந்து இந்த சொசைட்டில ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பாக்குறவங்க யாரும் ஒரு ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குடும்ப பெண், அது ஒரு மத்திய வயசு, அதாவது 41 வயசு, இவ்வளவு பெரிய பையங்க இருக்காங்க. அதுல கூட இதுல கூட இன்டர்வியூல சொல்றாங்க, அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஆங்கர் கேட்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, உங்களை மாதிரி ஒரு பையன் எனக்கு இருக்கான் உங்க வயசுல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லா வகையிலுமே அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க கணவர் என்ன பண்றாரு, நான் வந்துடுறேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட வந்து இவங்க கூட இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ நேத்து அந்த பையன் காலையில காலேஜுக்கு போயிட்டார். 6 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வருவார். காலைல 6 மணிக்கு போயிட்டு மதியானம் 3 மணிக்கு. அப்போ அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இவர் போட்டதா சொல்றாங்க. அது விசாரணையில தெரிய வரும். இது மாதிரி அப்பாவும் அம்மாவும் இருக்க மாட்டோம், சமையல் பண்ணி சாப்பாடு இருக்கு, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டதாகவும், பையன் அதை பார்த்தாரும். ஆனாலும் கூட அவர் வரக்கூடிய அந்த டயத்துக்கு தான் 3 மணிக்கு வந்திருக்காரு. வீடு வந்து பார்க்கல, மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கு. உடனே உள்ள போய் பார்த்தா அம்மா வந்து வெட்டி ரத்த அப்படி கிடக்குல இறந்து கிடக்குறாங்க. உடனே அடுத்த ரூம் எல்லாம் போய் திறந்து பார்த்தா அப்பா அங்க வந்து தூக்கில தூக்கிட்டு இருக்காரு ஃபேன்ல. ஆக 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. உடனே அவர் தான் வந்து காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இன்னொரு பையன் வெளிநாட்டுல இருக்கிறாரு. இப்போ இவர் செஞ்ச இந்த தவறு இப்போ எடுத்துக்குவோம், அப்படியே எடுத்துக்குவோம், அது என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரும், உண்மை என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இவரே அந்த அம்மாவை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த அம்மா நல்ல ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமஸ் ஆனா உங்களுக்கு தானே நல்லது. நீங்க வேலைக்கு போறது இல்லை, உங்களுக்கு செலவு கூட அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க அவங்களை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் நீங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்க. இப்ப 2 பேரும் போயிட்டீங்க. குழந்தைகளோட நிலைமை என்ன? 2 அனாதை நினைக்கும். அவங்க படிப்பு என்ன ஆகும்? அவங்களுக்கு யார் வழிகாட்டி இருக்கா? அவங்களுக்கு யார் உதவி பண்ணது இருக்கா? இதெல்லாம் நினைச்சு பார்த்துருந்தா அவர் செஞ்சிருக்க மாட்டார். இப்ப எந்தெந்த கோணங்கள்ல விசாரணைக்கு எடுத்துப்பாங்க சார்? அதாவது மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி அவர் தூக்கு போடு அந்த ரூமும் அந்த டோரும் ஓப்பன்ல இருக்கு. பொதுவா இப்ப அவர் மனைவியை கொலை செய்ய போறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து அறுவாள் எடுத்து விட்ட வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க, இல்லைன்னா தப்பிச்சு வெளியே ஓட பார்ப்பாங்க. ஐயோ கொலை பண்றாரு அடிக்கிறாருன்னு கத்துவாங்க, இல்லைன்னா வெளியே தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்க? கொலை செய்யணும்னு நோக்கம் உள்ளவங்க வெளியிட்டு வர உண்பக்கமா லாக் பண்ணிடுவாங்க. இவங்க தப்பிச்சு பண்ணக்கூடாது, இவங்களை எப்படி கொலை பண்ணிடணும் அப்படின்னு. அப்படின்னா அந்த கதவு ஏன் திறக்கப்பட்டது? திறந்து விடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இவரு போய் தூக்கு போட்டுக்கிட்டாரு. பொதுவா வந்து நார்மலா யாரும் தன்னை காப்பாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தூக்கு போட்டுக்கிறவங்க உள்ள கதவு லாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் காவல்துறை அனுபவத்துல சொல்றேன். 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிஞ்சனால சொல்றேன். அங்க யாருமே இல்லை, அவங்கள கொலை பண்ணிட்டாரு. இவரை கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அதனால இவரே போய் தூக்கு போடுறப்போ அதை பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மெயின் டோர் ஏன் ஓப்பன்ல விட்டார் அப்படிங்கிறது தெரியல. அது என்னங்கிறது விசாரணையில தெரிய வரும். எப்போ ஓப்பன் ஆச்சு, எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க, பூட்டவே இல்லையா? அங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், சிசிடிவி இருக்கும் பக்கத்துல, அந்த கேமராக்களை பார்த்தா தெரியும். 2வது அப்பாவுக்கும் அம்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது அந்த பையனை கேட்டா தெரியும். அவர் சின்ன பையன் இல்லை, அவருக்கும் 19-20 வயசு இருக்கும். இப்போ அவருக்கும் விவரம் தெரியும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை, இப்போ கடைசியில் என்ன பிரச்சனை. 2 பேரோட செல்போன் அதை பார்த்தாலும் தெரியும். இவங்க செல்போன்ல பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் திட்டி ஏதாவது மெசேஜ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எதாவது இருக்கும். இவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் பண்றதுல ஏதாவது லாஸா இருக்கா,
யார்கிட்டயா கடன் வாங்கியிருக்காங்களா, கடன் கொடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்கணும். இப்ப அவங்க கடன் வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கான குடும்ப சண்டைகளும் வந்திருக்கு. இவ்வளவு ஒரு பொண்ணா இருந்துட்டு எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கி செலவு பண்ற அப்படின்ற சண்டையும் வந்திருக்கதா சொல்றாங்க. அதான் விசாரணையில தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து அந்த விசாரணை அதிகாரிக்கு தான் அதை பற்றி தெரியும். விசாரணை அதிகாரி நிச்சயமா அந்த பையன் இப்போ ஒரு இருக்காரு, இன்னொரு பையன் இப்போ வந்துருவார், வரும், அவரையும் கேட்டால் தெரியும். இது போக அவரோட ரிலேட்டிவ்ஸு, இவங்களோட ரிலேட்டிவ்ஸு, இவங்களோட நண்பர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, க்ளோஸ் சர்க்கிள் நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள விசாரித்தா என்ன உண்மையான காரணம்னு தெரிய வரும். ரெண்டாவது அவங்களெலாம் கூட சரியாக சொல்லலாம் கூட இந்த செல்ஃபோன் அது நிச்சயமாக உண்மையை காட்டிடும். அது என்னன்னு தெரிய வரும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு பெண் தன்னோட காலில் அவங்களே நின்று அவங்களே முன்னேறி அவங்களே வாழ்ந்து காட்டுறாங்க, தான் குழந்தைகளை டாக்டராக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெருமையான விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவரே இந்த மாதிரி அவங்களை கொலை பண்ணுறதுக்கு வந்து ஒரு லேசான விஷயம் கிடையாது. அவங்க மனசில் எந்த அளவுக்கு வந்து அந்த வன்மம் இருக்கும். ஏதோ வாய் தகராறு 2 பேரும் பேசல அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வேற விஷயம். அருவாளை எடுத்து வெட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமா திட்டம் போட்டு கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமும் தான் வந்து மாட்டிக்குவோம், நாளைக்கு நம்ம போலீஸ் விசாரணை மாதிரி கோர்ட்டு தண்டனை அப்படின்னு ஆயிடும்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறார். சரி, இவர் வந்து தன்னோட குழந்தைங்களை பற்றி நினச்சி பார்த்தாரா? அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னங்கிறத நினச்சி பார்த்தாரா? இவங்கெல்லாம் வந்து என்ன மனிதர்கள்னே புரியல. ஒரு பெண்ணை வந்து நிச்சயமாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து இப்போ நீங்களும் ஒரு பெண் முன்னுக்கு வராங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுதான் நல்லது. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க யார் சப்போர்ட் பண்ணணுமோ அவரே கொலை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ பொதுவாகவே இந்த இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா நடிப்பு துறையில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான தற்கொலைகளோ கொலைகளோ நடக்குது இல்லை சார்? இது எப்படி பாக்குறீங்க? இது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து. இப்போ இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது, யாரும் இவங்களை குறை சொல்லலை. இவங்களை பார்த்து இவங்க வந்து அந்த இவங்க புடவை அந்த எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் பார்க்கல, ஏன் மற்றவங்களே இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இவ்வளோ திறமையாக ஒரு பின் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்காங்க. நம்ம அவங்கள பாராட்டுறோம்னு தோணுது. எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கள, நாகலட்சுமிங்கிறவங்கள இப்போ தான் பார்க்குறேன். இதில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பெண் வந்து நல்ல பெண், ஒரு திறமையான பெண், கெட்டிக்கார பெண். அவங்க வந்து பண்ணதுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையில் அவங்களோட கணவர், ஆனால் அவங்க பேட்டியிலே சொல்கிறாங்க, எங்கள் கணவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை பெண் பார்க்க வந்தார், எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது, எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தது, அதனால் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் தான் என்ன பெண் பார்த்தாரு, அவர் தான் பார்த்தாரு, அவரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சார்னு தான் சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க, இறந்து போகிறதுக்கு முதல் நாளே கொடுக்குற பேட்டியில். அப்போ அந்த அளவுக்கு அவங்க மரியாதை வச்சுருக்காங்க. அதையும் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அதாவது அவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கல, இதுவும் ஒரு ப்ளஸ். கணவனிடம் நின்று பிரிஞ்சு இருந்தாலும் கூட அதை பற்றி சொல்லலை, அது பெருமையாக சொல்கிறாங்க. சார் தான் என்னை பார்த்தாரு, அவருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் அவர் பிடிச்சிருந்தது. ஒருத்தர் தான் என்ன பார்த்தாரு, நான் சாரை கல்யாணம் பண்ணிட்டேன், அது சாரை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கே வந்ததில்லை, ட்ரெயின்லேயே ஏறினதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்டா சார்ந்து இருக்கக்கூடியவங்களோட குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வருதுமா. சினிமா லைன்ல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வருது, சாதாரண பொதுமக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அவங்கவுங்க அந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய விஷயங்களை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த பெண் பொறுத்து இவங்களை எடுத்துங்க, இவங்க வந்து கணவர் சைட்ல இருந்து சப்போர்ட் இல்லை, வருமானமும் இல்லை, ஆனா அவங்க தேங்கி நிற்கல. அவங்களே வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து குழந்தைகளையும் படிக்க வச்சு கணவருக்கும் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அந்த மாதிரி அவங்க வரையில் ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களே அவங்களை கொலை பண்ணிடுறாரு. அப்போது அதுதான் குடும்ப பிரச்சனை. இது அப்படிதான் தெரியுது. இது வரைக்கும் உண்மையான காரணங்கிறது விசாரணையில் பின்னாடி தெரிய வரும், காவல்துறை கரெக்டாக விசாரிப்பாங்க, நிச்சயமாக அதில் தெரிய வரும். இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ இது வந்து சினிமா பிரபல்யம் அப்படின்னா அவங்க என்னங்கன்னா எல்லாருக்குமே அவங்கள தெரியுது. அப்போ அதனால வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்படுது, பரப்பப்படுது. அதனால அது பெருசா தெரியுது. இது எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். கேட்டா குடும்பங்கள் இருந்தாச்சுன்னா நிச்சயம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் சாமர்த்தியம். அவர் கெட்டிக்காரராக இருந்தாருன்னா, அவர் வந்து ரொம்ப திறமைசாலியா இருந்தாருன்னா, அவர் மனைவி இதை விட பெரிய லெவலில் கொண்டு வந்து இவரும் பெரிய ஆளா வந்து இவர் பிசினஸுக்கு சப்போர்ட் பண்ணி 2 கடை இருக்குல்ல, ஒரு கடை இவர் பார்த்துக்கலாம், இன்னொரு கடை அவங்க பார்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சு அவங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அதை விட்டு போட்டு அவரோட புத்தி வந்து ஒரு ஷார்ப்பா வேலை செய்யாம இந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நெகட்டிவா வேலை செஞ்சனால தான் இப்போ அந்த குடும்பமே வந்து பாருங்க 2 பேரும் இறந்து போய் குழந்தைகள் நடத்துல நிற்குது. இப்போ அவருக்கு குடிப்பழக்கம் இருப்பதா சொல்லப்படுது இல்லை சார்? குடிப்பழக்கத்தினால இந்த கொலை நடந்திருக்கலாமா?
தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு அரசு மதுபான கடைகளில் மட்டும் 45,000 கோடிக்கு வியாபாரம் ஆகுது. அரசாங்கமே மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கு. முன்னாடி நாங்கள்லாம் சின்ன பையனா இருக்கையில், அதாவது இன்னொருத்தர் பார்த்தாங்க, ஒரு நண்பர்கள் பார்த்தாங்க, சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா, வாங்க காபி சாப்பிட போகலாம், வாங்க டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ பார்த்துட்டாங்கன்னா வாங்க டாஸ்மாக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது குடிப்பழக்கம் இல்லாதவங்க யாருங்கிறது தான் கம்மி. இப்போ பெர்சன்டேஜ்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 10% தான் இருக்கும். 90% அந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களா தான் இருக்கும். ஆக 90% வரும் இந்த மாதிரி பண்றாங்களா? அப்போ அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.